நம்ம எங்கே வந்திருக்கோம்? பிளானிட்டோரியம் வந்துட்டோம். என்னடா யாருக்குமே கலையாவே இல்லை. பிளானிட்டோரியம் வந்துட்டோம். ஆளு இந்த ஏரில் கம்ப்ரஸர் மாதிரி இதில் மேலே போகுது இந்த பால். சூப்பர் சூப்பர் சூப்பர். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் செல்லங்களா. வேறு யார் வாட்டுறது? ஆமாம் ஆமாம், காற்று. நம்ம மெயினாக அந்த சயின்ஸ் என்னான்னு பார்த்துக்கணும். வெறுமனையாக பால் போகாது. விஸ்வா ஓட்டு 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 ஓட்டு. ட்ரை 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 விஸ்வா. இன்னும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம். ஓட்டுறா ஓட்டுறா ஓட்டுறா. பவர் பத்தலடா, பவர் பத்தலடா. இன்னும் கொஞ்சம்டா. ஓகேடா. நம்பால் சுத்தம் பாரு. பார்க்கறது தான் சின்ன. அங்கே பாரு அடிச்சு தூக்கிட்டான் பாரு. பால் மேலே வரைக்கும் போயிடுச்சு. அந்த பால் டம்முன்னு கீழே விடும். அது பாரு விழுது பாருங்க. சூப்பர். நமது பகுதியில் உள்ள அரசு பள்ளி மாணவர்களோடு பிளானிட்டோரியம் சென்று வந்தது மிக சிறப்பாக அமைந்தது. குழந்தைங்க எல்லோரும் நல்லா என்ஜாய் பண்ணாங்க. ஒரு சயின்ஸ் ரீதியாகவும் எல்லா துறையும், கணிதம், அறிவியல், ஃபிசிக்ஸு, பார்க்க வேண்டிய ஒரு இடம். ரொம்ப நல்லா இருந்து குழந்தைங்க அவ்வளோ என்ஜாய் பண்ணாங்க. இந்த நிகழ்வுக்காக ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிறேன். இந்த நிகழ்வுக்கு முன்னாடி வீட்டில் என்ன நடந்ததுன்றத இப்போ பாருங்கள். அடுத்த வாரம் பவானி தேவியுடைய பிறந்த நாள் வருது. அதுக்காக சின்ன செலிப்ரேஷன் பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு பிளான் போகுது. பவானி தேவிக்கு என்ன பிடிக்குது, என்ன பண்ணலான்றத அவங்களாண்ட கேட்க போகிறோம். அவங்க மனசில் என்ன விதைச்சிருக்கோம், அது எப்படி வளருதுன்றத உங்களுக்கு நேரடியாக காமிக்க போகிறோம். இது வீடியோவுக்காக எடுக்கிற பதிவு கிடையாது. உண்மையிலேயே அந்த குழந்தை என்ன நினச்சிருக்கு, எப்படி வளர்க்குறோம் அப்படின்றத நேரடியாக பார்க்க போகிறோம். பவானி தேவி வெளியே விளையாடிங்கிறாங்க. இங்கே வாமா செல்லம்மா. செல்லம்மா, உனக்கு அடுத்த வாரம் பிறந்த நாள் வருதுடி செல்லம். தெரியுமா உனக்கு? தெரியுமா? என்ன டேட்டு? அது தெரியாது. மார்ச் மாதமா? மார்ச் இல்லடி செல்லம், ஏப்ரலும் இல்லடி செல்லம், மே மாதம். மே மாதம் 15ஆம் தேதி உனக்கு பிறந்த நாள். ஏப்ரல் முன்னாடியே போயிடுச்சு. இது மே மாதம் 15ஆம் தேதி உனக்கு பிறந்த நாள். சரியா? இப்போ என்னன்னா உன்னாண்ட நேரடியாக ஒரு கேள்வி கேட்க போகிறேன். கேள்வி மீன்ஸு, இப்போ உனக்கு பிறந்த நாளுக்காக சைக்கிள் வேணுமா? ஏன்னா சைக்கிள் நீ ரொம்ப நாளாக கேட்டுக்கிட்டு இருந்த, இன்னும் நீ சைக்கிள் ஓட்டியே பழகலை. சைக்கிள் வேணுமா? இல்லை நம்ம கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்லாம், அண்ணா, அக்கா, தம்பி, தங்கச்சிலாம் ஜம்போ சர்க்கஸ் போனோம்ல, அதுபோல் எல்லோரு கூடவும் ஜாலியாக போயிட்டு பிளானிட்டோரியம், அறிவியல் ரீதியாக இருக்கும் அந்த பிளானிட்டோரியம், அங்கே போகலாமா அப்படின்றத சொல்லிடி செல்லும். ஆனால் அப்பாவுண்ட ஒரு காசு தான் இருக்குது. சைக்கிள் வாங்கலாம், இல்லைனா பிளானிட்டோரியம் கூட்டின்னு போவேன். ஏதாவது ஒன்று தான். பிளானிட்டோரியம் போகலாமா? சைக்கிள் இல்லைன்னா பரவாயில்லையா? எந்த சைக்கிளுமா? சைக்கிள் தான் வாங்கலையே. தாத்தாவுடைய பெரிய சைக்கிள் ஓட்டுறியா? அப்போ இன்னும் கொஞ்சம் பெருசாகிட்டே ஒரே அடியா ஓட்டிக்கிறியா? சின்ன சைக்கிள் வேணாம்ல? ஆமாம். பரவாயில்லையாப்போ? அப்போ நம்ம பிளானிட்டோரியமே போகலாமா அந்த காசை வச்சுக்கிட்டு? சரிடி செல்லம். சரி, கேக்கு வெட்டலாமா, மரக்கன்று வைக்கலாமா? கேக்கு வெட்டணுமா? பரவாயில்லையா? கேக்கு வேணுமா? சரிடி செல்லம், கேக்கு வெட்டிட்டு மரக்கன்று வைக்கலாம். சரியா? சரி சரி, பரவாயில்ல. ஓகே, வீடியோ பெருசாக போயிடும். சரி, ஓகே, பர்த்டேவுக்காக இந்த பிளான் போடுவோமா? ஓகேடி செல்லம், சூப்பரி செல்லம். விதைச்ச விதை நல்லா மாற்றத்தின் விதைகளாக வளருது. இது உண்மையிலேயே இந்த குழந்தைக்கு நான் எதுவுமே சொல்லலை. நேரடியாக கூப்பிட்டு நேரடியாக கேட்குறோம். அது மனசில் இருக்கிறத அது சொல்லுது. எல்லாம் அண்ணா அக்கா கூடலாம் போயிட்டு ஜாலியாக நம்ம பிளானிட்டோரியம் பார்க்கலாமா? பிளானிட்டோரியத்தில் என்ன இருக்குன்னு தெரியுமா?
இது வந்து சப்போர்ட் பண்ணுறதுக்காக கேட்குற வீடியோ நடிச்சிடலாம், மற்றவங்களுக்கு வந்து விழிப்புணர்வு ஏற்படுத்துகிறோம். சரியா? சரிடி செல்லம். சரி, ஓகே. பிளானிட்டோரியம் பற்றி உனக்கு எதுனா தெரியுமா? என்ன தெரியும்? என்ன இருக்காங்க? அப்போவே ஒரே ஒரு வாட்டி தாண்டி செல்லம் போயிருக்கேன் சின்ன வயசில். அதனால நான் கூட்டின்னு போகிறேன். சரியா? அங்கே வந்து அறிவியல் ரீதியாக நிறைய வந்துட்டு பார்க்கலாம். வானத்தை பார்க்கலாம், அதே போல் நட்சத்திரம், நைட்டாக இருந்தால் மூன் பார்க்கலாம், நட்சத்திரம் பார்க்கலாம், சூரியன் பார்க்கலாம். நிறைய அங்கே அறிவியல் ரீதியாக இருக்குது. சரியா? அதெல்லாம் போயிட்டு பார்க்கலாம். அதே போல் எல்லாம் நம்ம உங்கள் ஃப்ரெண்ட்ஸு, அண்ணா ஃப்ரெண்ட்ஸ்லாம் கூட்டின்னு போகலாம். சரியா? ஓகே, பாய். ஓகே. 800 ரூபாயில் செகண்ட் ஹேண்டில் சைக்கிளும் வாங்கியாச்சு குழந்தைக்கு. புதுசு வாங்குகிற காசில் மற்ற வானிலையில் பிளானிட்டோரியமும் கூட்டிட்டு சைக்கிள் இன்றைக்கி வாங்கியிருக்கோம். சந்தோஷமான நிகழ்வு. அவங்களுடைய பிறந்த நாள் போன 15ஆம் தேதி மே மாதம் போச்சு. இன்றைக்கி 30ஆம் தேதி. செகண்ட் ஹேண்டில் இன்றைக்கி தான் கிடச்சிது. அதை செலிப்ரேட் பண்ணுற விதமாக என்ன பண்ண போகிறோம் செல்லம்மா? மரக்கன்று. இது என்ன மரம்? ஃப்ளேம் ட்ரீ. ஆமாம். போகலாமா? ஓகே.